ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி பார்லி பவுடரில் எப்படி உங்களுக்கு ஃபேஸ் க்ரீம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நல்லா நம்ம ஸ்கின்னு பிரைட்னஸ்ஸு நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் நம்ம ஸ்கின் எப்போவுமே நல்லா ஷைனிங்காக பளபளன்னு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான க்ரீம் தான் இது. இதுவும் நீங்கள் ஃபஸ்ட்டு நான் போட்டிருக்கிற வீடியோ, இதுவும் நீங்கள் நைட்டில் இல்லை டேயில் கூட அப்ளை பண்ணலாம். ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்குது. சில பேருக்கு எப்படி இது செட் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ஒரே க்ரீம் தான் சொல்லிட்டு இப்படி செய்யணுன்னு நான் வீடியோஸ் போடல. நான் 2-3 வீடியோஸ் போட்டிருக்கிறேன். எந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கின்னுக்கு செட் ஆகுது அந்த மாதிரி க்ரீம் நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் யாரும் நான் கம்பல் பண்ணல. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு இது யூஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டுன்னு யாருக்கு விருப்பம் இருக்குதோ அவங்க யூஸ் பண்ணி உங்கள் பதில் எப்படி உங்களுக்கு இருந்துச்சு இந்த மாதிரி க்ரீம் செஞ்சு அப்ளை பண்ணும்போதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரியப்படுத்தலாம் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி. இப்போ வாங்க அது எப்படி செய்கிறது, என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம். நான் பார்லி பவுட்ரு அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு இது ஜெல்ச்சி எடுத்துக்கணும். அடுத்து அலோவேரா ஜெல்லு, தேங்காய் எண்ணெய், ரோஸ் வாட்ரு, விட்டமின் இ கேப்சலு. இப்போ இது 5 பொருளை சேர்த்து தான் நம்ம சூப்பராக நான் ஏற்கனவே ஃபேஸ் பேக்கில் ஃபேஸ் க்ரீமில் உங்களுக்கு பிரைட்னஸ்ஸு க்ளோ பண்ணி கொடுக்கறது பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பார்லியில் யூஸ் பண்ணோம்னா நம்ம கண்ணு கீழே இருக்கிற கண்ணுக்கு சைடில் இருக்கிறது கண்ணு கீழே இருக்கிற அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். நம்ம முகமாக நல்லா பளபளன்னு இருக்கும். நல்லா அப்படியே சாஃப்ட்னஸாக இருக்கும். ரொம்ப ரஃப்பாக இருக்கிற ஸ்கின்னு கூட அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸாக இருக்கும். இது இங்கே நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் உங்கள் முகத்தை கழுவிக்கலாம். இதனால் எந்த ஒரு நம்ம நைட்டில் போட்டு காலையில் கழுவணுமா அப்படியே நைட்டே கழுவிக்கலாம்னா இல்லை, நைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு காலையில் கழுவி பாருங்களேன், இந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இது இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. பார்லி எப்படி கழுவி காய வச்சு எப்படி பவுட்ரு பண்ணிக்கணும்னு உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இப்போ இது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இப்போ இதை வடிகட்டி வச்சு இப்போ நான் பார்லி பவுட்ரு பண்ணி வச்சிருந்து தேவையான அளவுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பார்லி பவுட்ரு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஏன்னா அது நான் அப்படியே அரைச்சி போட்டு வச்சேன், நான் ஜெலிக்கியில் பாருங்கள். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த வடிகட்டியில் நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கணும். அந்த கொரன்னு இந்த வடிகட்டியில் இதாகும். ஏன்னா க்ரீம் செய்கிறதுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம ஜெலிச்சிக்கணும், ரொம்ப நல்லது. பாருங்கள், ஃபஸ்ட்டு தடவை ஜெலிக்கும் போது எந்த அளவுக்கு ஒரு கொரன்னு இருக்குது. இப்போ இது செப்ரேட்டாக ஒரு பாட்டிலில் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இது இன்னொரு தடவை நம்ம ஜெலிக்கணும். பாருங்கள், இப்போ வேறு ஒரு பவுல் எடுத்து வடிகட்டி வச்சு இப்போ நான் அதை ஜெலிச்சு வச்சுக்கிறது மறுபடியும் இதில். ஏன்னா ஒரு தடவைக்கு க்ரீம் பண்ணுறேன் இல்லைங்களா, கொரன்னு இருக்கக்கூடாது. ஒரு தடவைக்கு 2 தடவை ஜெலிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஜெலிச்சா இப்போ இந்த அளவு கொஞ்சமாக வந்திருக்குது. இந்த கொரன்னுக்கிறது வேறு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு மறுபடியும் ஒரு நாளைக்கு நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ இதில் ஏன் ரோஸ் வாட்ரு ஊற்றி நீங்கள் இதை ஊற வைக்கணும்னு சொல்கிறேன்னா, ஏன்னா கொஞ்சம் கொரன்னு இருந்தாலும் நல்லா ஊறும். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி க்ரீம் பண்ணும்போது ஊற வைக்கணும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நான் ரோஸ் வாட்ரு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நான் ரோஸ் வாட்ரு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம், ஏன்னா ரொம்ப இல்லை, கொஞ்சம் அது கொரன்னா நல்லா இந்த மாதிரி ரோஸ் வாட்ரு ஊற்றி இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் நேரம் விட்ட பிறகு இப்போ தண்ணியாக இருக்க நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக ஆகிட்டு இருக்கும். ஏன்னா அந்த கொரன்னு இப்போ 2 தடவை நான் ஜெலிச்சிருந்த கூட அது கொரன்னு கண்டிப்பாக இருந்தே இருக்கும். பாருங்கள், இப்போ எந்த அளவுக்கு எப்படி தண்ணியாக இருக்குது. அதே ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திரும்பி அது கலக்கும் போது நல்லா ஊறிட்டு இருக்கும். அந்த கொரன்னுக்கிறதெல்லாம் நல்லா ஊறி இருக்கும். இப்போ ரோஸ் வாட்டர் இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது. ஏன்னா இதில் அலோவேரா ஜெல்லும் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணும்போது
நம்மளுக்கு அந்த க்ரீம் ஸ்ட்ரக்சருக்கு வந்துடும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ஊறின பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இது மாதிரி தண்ணி இருக்கிறது கொஞ்சம் கெட்டியாகிட்டு இருக்கும் பாருங்கள். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ தண்ணி இருந்துச்சு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு. ஏன்னா அது கொஞ்சம் குறைவு. இப்போ அரிசி நம்ம ஊற வைக்கும் போது அது ஊறின பிறகு எப்படி இருக்குது பாருங்க, அந்த மாதிரி. அதனால தான் இந்த குறைன்னு இருக்குது இல்லைங்களா. நம்ம என்ன ஒரு தடவைக்கு 2-3 தடவை ஜெலிச்சாலும் இந்த மாதிரி கெட்டி ஆகிடும். எந்த அளவுக்கு எப்படி இருந்துச்சு தண்ணி மாதிரி. இப்போ பாருங்க எப்படி கெட்டியாக இருக்குது. இப்போ இது நல்லா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிறதுனால நல்லா ஊறிட்டு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பண்ணாலும் அந்த கொழுப்பு இருக்காது. அதனால க்ரீம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா ஊற வச்சோம்னா நல்லா சூப்பராக க்ரீமை நம்மளுக்கு வரும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நான் அலோவேரா ஜெல்லு சேர்த்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல்லு சேர்த்துக்கிறேன். இப்போ இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எவ்வளோ ஒரு ஸ்கின் நல்லா சாஃப்ட் பண்ணி கொடுக்குது பாருங்க. பாருங்கள் இது இந்த அலோவேரா ஜெல்லு மிக்ஸ் பண்ணுவோம். அந்த ரோஸ் வாட்டர் ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. இப்போ இதில் தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். ஏன்னா இது கட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் வரது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா கட்டியாகிட்டு இருக்குது இல்லைங்களா, அதனால் இப்போ அது மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் போடுறதுனால நம்ம கருப்பாகிடுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நல்லா ஒரு ஷைனிங் பண்ணி கொடுக்கும் நம்ம ஃபேஸ். பாருங்க இப்போ இது இந்த தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம். லாஸ்ட்டில் தான் நம்ம விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துக்க போகிறோம். நம்ம முகத்தில் இருக்கிற ரிங்கிள்ஸு கிளியர் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் நம்ம கண்ணுக்கு சைடில் கீழே இருக்கிற ரிங்கிள்ஸை நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். நல்லா நம்ம முகமை நல்லா ஷைனிங் பண்ணி கொடுக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு எண்ணெயெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலக்கி ஆன பிறகு விட்டமின் இ கேப்சூல் ஒரு 2 சேர்த்துக்கலாம். இப்போ இந்த விட்டமின் இ கேப்சூல் இது 2 இதில் சேர்த்துக்கணும். ரெண்டு விட்டமின் இ கேப்சூல் நம்ம சேர்த்துக்கணும்னா இந்த மாதிரி 2 நல்லா சேர்த்துக்கணும். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது விட்டமின் இ கேப்சூல் சேர்த்ததுனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ சூப்பராக க்ரீம் ஸ்ட்ரக்சருக்கு வரும். பாருங்கள் நம்ம வெளியே வாங்குறதே வேண்டாம். இந்த மாதிரி நைட்டில் இந்த மாதிரி ஒரு லோஷனாக அப்ளை பண்ணிக்கலாம். வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டும் நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கறதுக்கு, நம்ம முகத்தில் இருக்கிற ரிங்கிள்ஸ் கிளியர் பண்ணி கொடுக்கறது எவ்வளோ வீடியோஸ் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அது உங்கள் ஸ்கின்னுக்கு எது செட் ஆகுதோ அது கம்பல்சரி நீங்கள் செய்யணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்சின்னு தான் நீங்கள் செய்யலாம். அதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிதுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு தொடர்ந்து இந்த அளவுக்கு இந்த வீடியோவில் இப்படி கிடைச்சிருக்குது ரிசல்ட்டு, இந்த டிப்ஸை அவங்க ட்ரை பண்ணிக்கிறாங்க, இந்த ஃபேஸ் பேக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டுன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். பாருங்கள் இந்த மாதிரி பாட்டிலு எந்த ஒரு க்ரீம் செஞ்சாலும் இல்லை, நானும் உங்களுக்கு வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன், பிளாஸ்டிக் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. கண்ணாடி பாட்டிலு இந்த மாதிரி அமேசானில் இல்லை மீஷோவில் இந்த மாதிரிலாம் வருது. இல்லை நீங்கள் வெளியே ஷாப்பிங்னா போனால் அந்த மாதிரி கூட கிடைக்கும். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு க்ரீம் எது நீங்கள் செஞ்சு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் நான் இந்த செஞ்ச க்ரீமை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் தான் நார்மல் இடத்துல நான் வைக்கிறேன். ஃப்ரீசர்லலாம் வைக்க போகாதீங்க, நார்மல் இடத்துலையே வைக்கலாம். இது எனக்கு 1 வாரத்துக்கு வர அளவுக்கு நான் செஞ்சுருக்கிறேன். இப்போ இந்த கிண்ணத்தில் இந்த பவுலில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் முகத்துக்கு கை காலுக்கு எடுத்து வச்சு நைட் நீங்கள் தூங்கும் போது கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் நைட்டில் என் முகம் கை காலெலாம் அப்ளை பண்ணிவிட்டு
காலையில் எழுந்துச்சி தான் நான் முகத்தை கழுவிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சோம்னா ஃப்ரிட்ஜில் நார்மல் இடத்துல வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக. பார்லியில் க்ரீமா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணி வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.